யாரு பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்குது? கோகுல் டாக்டரா, வசதியானவங்க மாதிரி தெரியுது. ஒரே பொண்ணு, பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்லேயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. தண்டச்சோறுங்கிறவன் எப்பயுமே திமிராக தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒழிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. நான் லேப்டாப்பை கொடுண்ணா, நான் ஆஃபீஸ் வேலை இருக்குண்ணா, லேப்டாப்பை கொடுண்ணா. இருறா. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வேலை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கு பேர் விஐபி, அதில் 60,000 மெம்பர்ஸ் வேறு. ஓசியில் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணுற நக்கலில் பேசுகிற எடுத்துன்னு போவோம் லேப்டாப்பு. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா? ஹாரி பாட்டர் கோ கோ. வேலைக்கு போகலன்னா நீங்கள் பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. யாருப்பா? ஆண்டி, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். பால் உள்ளே விழுந்துருச்சு, அதான். வாப்பா, வந்து எடுத்துக்கோ. பேர் என்னப்பா? ரகுவரன். எங்கே வேலை பார்க்குற? பொம்மலாட்டம் சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீயும் பொம்மலாட்டம் பாப்பியா? நானே சொன்னேன்ல, அவர் இஷ்டப்படியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கும் எனக்கு சம்மதம். என்ன கொடுமைப்படுத்துற அந்த மாமியார். எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி. என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா உடனே கிளம்பி வந்துருன்றுவேன். ஆண்டி, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஷாலினி. ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஸ்கூலுக்கா? நீ வேற, 25 வயசு பொண்ணுப்பா. ஓ, உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்கா. அவங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000மா? அவங்க அப்பாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவளுக்கு மந்த்லி 2 lakhs. சம்பாதிக்காத பொண்ணுங்களே என்ன மதிக்காது. இதுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா விலகுனா மாதிரி தான். இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. மதிக்குதோ மதிக்கலையோ அது அந்த பொண்ணோட சௌரியம். ஆனால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும்ல. அந்த சினிமா நடிகை மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகணும். படித்த படிப்புக்கு வீடு வீடு கட்டுவான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஏதாவது சாக்கு கிடைச்சா போதும் அவனை சொல்றதுக்கு. பின்னாடியே போகுது பாரு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். நான் பொதுவாக இவ்வளோ இன்டீசெண்டான பையன்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான, சரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பையன் தான். சாதம் வைக்கலாம்னா எங்க போச்சு அந்த நாய்? டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே அப்பா கேட்கறாரு. ஒன்றும் இல்லையா, சும்மா தான். கையில் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. குடுறாங்க. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணோம்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா, என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்தில் தெரியுதுடா. மா, தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் திறமை மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா?
திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. அட போம்மா. ஏம்மா இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க? ஆ, அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ள போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே அதானே? அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து எல்லா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அடப்பாவி, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்காடா? என்னை யாருமா லவ் பண்ணுவா? ஏன் உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. ம், மா நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. ஆ, உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன். அவங்க கையிலேருந்து நான் 10 பைசா வாங்க மாட்டேன். சரி பார்க்கலாம்டா. தான் யாருமே இல்லையே வந்து டொம்முடிச்சிட்டியா பாவி. சரகச்சுக்கிறியா? இது பக்கத்து வீட்டு பையன் இல்ல? ஐயோ ஐம் சாரி. நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ வேணாம், நானே போய்க்கிறேன். அம்மா ஐயோ. நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்ல, நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். ஓ கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட். குடிகார, முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாது தான். மை நேம் இஸ் ரகுவரன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா, என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன் கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலையெழுத்து. ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்க வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? ம் அப்போ பக்கத்து வீடு? ம் Oh my god, balance loose. Can you come here please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாங்க. வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேர் ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன். அதுலேயே எனக்கு லக்கு இல்லை. மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிதான். ஹலோ, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல் எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட். 9840440403. Mommy, please open the gate. I'm waiting outside. Mommy, I love you. Mommy coming. தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். எனக்கு என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்கம்மா இவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய், ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ மம்மி, அந்த பொண்ணா சரக்கு அடிச்சிச்சு. சும்மா வா. காட், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்துச்சு. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். You always eating me. வாயை மூட்டு உட்கார். சைலண்டா இரு. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. டேய், அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. பிரச்சனை வாயை மூடு. கம்முனு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கத்தியா. நான் விழுந்துற போறேன். பேப்பர், கேஸ், பால் இதெல்லாம் செட் ஆயிடுச்சாமா? செட் ஆயிடுச்சுங்க. பக்கத்து வீட்டு பையன் ஹெல்ப் பண்ணான். அதுக்குள்ளே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா? என்ன பண்ணுறான் அந்த பையன்? பேர் ரகுவரன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கானா. நேற்று அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐடி கம்பெனி அது இதுன்னு நிறைய வேலை வருதான். ஆனால் பில்டிங் கட்ட தான் நான் படித்தேன், அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன்னு வைராக்கியமாக இருக்கானா. பாவங்க அந்த பையன். ஒரு மாதத்துக்கு 15-20 ஆஃபீஸ் ஏறி இறங்குறானா.
அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் playing games with my heart. ஹலோ என்ன சாரி எதுக்கு நேற்று வேலைக்கு எதுக்கும் போகலையான்னு சொன்னதுக்கும் ப்ளஸ் உங்கள் வண்டி அடித்ததுக்கும் உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னதுக்கும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நானும் சாரி. எதுக்கு? இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே டெலஸ்கோப் வழியாக பார்த்ததுக்கு, அப்புறம் பார்க்க சுமாராக தான் இருக்குன்னு சொன்னதுக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்க. ஏய் இங்க பாரு, கூத்து ஜோரு காமெடி யாரு, அட நம்ம சாரு. நைட் ஷிஃப்ட் பாறானா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இதில் டிஎல் கிட்ட வேறு போய் போட்டு கொடுப்பியா? என்ன நெக்கில் ஸ்மார்ட் பாண்டி கேங்குன்னா ஒரு பயம் வேணா? உன்னெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்க. அட்டிங் யாரா நீ? ஏய் என்ன என்னடா போடேங்க. ஹே ஸ்மார்ட் பாண்டி இஸ் இன் ட்ரபிள் யா. அட்ராவன் அண்ணா நான் ப்ளீஸ் நான் வாண்ணா. ஏ ப்ளீஸ் அட்ராவன் சின்ன பையன்கிட்ட போய் எவர போட தட்டி மாடு மாதிரி வளர்ந்துக்கிறியே, திரும்பி ஒன்று வைக்க வேணா, போய் வேலையை பாரு போ. தத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன. யார் நீங்க? என்ன வேணும்? நீ தான் கார்த்தி அண்ணனா? அவன் தான் என் தம்பி. ரெண்டும் ஒன்று தான். யாருன்னு கேட்டா ஓவரா பேசுற. ஏய் மூக்க வர்றா. பெரிய தவள் தெரியுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா வீட்ல எல்லாம் நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ அப்பா வீட்ல இல்லையா? அம்மாடா. ஒரே ரத்தம்டா. ஏய் என்னடா பண்ணுறான்? டேய் யாரா நீங்க? உங்களால வீட்ல தேட மாட்டாங்களா? சொல்லிட்டு தான் ஆண்டி வந்திருக்கோம். ஆச்சி கம்னடா. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா உன்னை அடிக்கிறாங்க? நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன்டா? அப்பா வீட்ல இல்லைன்னு முதலே சொல்ல மாட்டேன். இருந்தா உன்னை இப்படி அடி வாங்க விட்டுருப்பாரா? உங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. ஹலோ போ, அப்படி போய் நில்லு போ. நான் இங்க நினைக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்போ பார், உங்களுக்குலாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். அப்படி போய் விடுறா. ஐயோ என் பூத்தொட்டி ரொம்ப முக்கியம். டேய் பூத்தொட்டி கீழே வைடா. டேய் எருமாடு பூத்தொட்டி கீழே வைடா. ஐயோ என் பூத்தொட்டி போட்டு உடைச்சான் முட்டம். சார் பட்டாதே எனக்கு கல்யாணம் சார். இந்த ஸ்மார்ட் பாண்டி சொன்னான்னு வந்தேன் சார். சார் வேணாம் சார். போடா ஃபைட்டப்போ பேச்சு. ஐயோ கத்தி. போடா ஓடுங்க. யாரா அவனுங்க? ஒன்னே இது கடிச்சானுங்க?
ரவுடி பசங்க சாவகாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமா போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மாவும் டைலாக் என்ன, ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யாருண்ணா அவங்களா? ஐயோ ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா. நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா? ஏய் ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன சட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு? ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஓ இது டபுள்ஸ் இழுக்குமா? இதில் நான் லாரியே டோ பண்ணிட்டு போயிருக்கேன். அதான் வெளியே கூட்டு வந்துட்டேன்ல. இப்போ சொல்ல, நீ நைட் என்ன சொன்ன? இதான் வெளியே கூட்டிட்டு போறதா? ஆமா. லஞ்ச் கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். சாப்பிட்டியா? வயிறு நிறைய சாப்பிட்டியா? சரி இப்போ சொல்ல, நீ நைட் என்ன சொன்ன? என்ன பீச் கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். நல்லா பாத்தியா? இதான் பீச். இப்போ சொல்லு, அன்னைக்கு நைட் என்ன சொன்ன? ஒரு நல்ல படத்துக்கு கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். நீ சொல்லவே வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் இரு 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 சொல்றேன். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும்னு சொன்னேன். சரி அவ்வளவுதான். அவ்வளோதானா? சி இதுக்கா என்ன இவ்வளோ ஆளே விட்ட? உனக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். சரி இது பாரு. ஐயோ ப்ளீஸ் எடுத்து பேசிடு. பரவாயில்ல, அம்மா தான். அம்மா தானா? எடுத்து பேசு. அதான் சொன்னேன்ல சண்டை பேசுறது இல்லைன்னு. இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு, எடுத்து பேசிடு. எங்கள் வீட்டிலலாம் அப்படிதான். நான் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? என்னன்னா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினச்சேன். சரி உனக்கு எது முக்கியமான விஷயம் தோணுதோ அதையே வச்சுக்க. அப்படிலாம் நினச்சிக்க. நீ தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட பேசு, நான் அப்புறம் சொல்றேன். சரி வா, ட்ராப் பண்ணுறேன். இல்லை எனக்கு 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, டைமுக்கு போகணும். உன் வண்டியில் கண்டிப்பாக போக முடியாது, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான். வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க. வெளியவும் எனக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாதுல்ல. அந்த தம்பி இப்போ தான் வருது. தம்பி 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 ஏன்டா ஃபோன் அடிக்கல? என்னடா சொல்லுடா, ஏன்டா ஃபோன் அடிக்கல? அது நெஞ்சு வலின்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து பார்த்தப்போ தரையில் கிடத்துச்சுடா, செத்துடுச்சுடா. இப்ப எதுக்கு வந்த? உன்னை கொன்னுறேன் நானு, உன்னை கொன்னுறேன் நானு. உன்னை பெத்தது தவிர வேற என்னடா பாவம் பண்ணா? போச்சடா, போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இருக்க சொன்னடா, வீட்டுல இருடான்னு சொன்னனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இல்லடா, அப்படியே நல்ல மரம் மாதிரி நில்லு. சாமி சந்தோஷமாடா, பாத்துக்கடா, பாத்துக்க.
இந்த வீடு தான் சார். ஓகே, இந்த வீடு தாம்மா. இப்படியே ஒரு டென்ட் போட்டு குடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 3 மாதம் ஆச்சு. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சி விட்டுட்டேன். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. மனசு விட்டு அழுதுரு ரகு. அடுத்து என்ன பண்ணுன்னு பாரு. உங்கள் அப்பா கிட்ட போய் மனசு விட்டு பேசு. அப்பா கீழே கூப்பிட்டு வர சொன்னார். என் பேர் ராம்குமார். உங்கள் ஒய்ஃப் தவறதுக்கு முன்னாடி ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? இது என் பொண்ணு. ஷீஸ் ஆல்ரெடி எ COPD பேஷண்ட். அப்படின்னா ஏற்கனவே ஷீஸ் காட் வீக் லங்ஸ். காலேஜில் கொஞ்சம் தப்பான சேர்க்கை, சிகரெட் பழக்கம், அது இதுன்னு லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என் பொண்ணு எழுந்துருன்னு பயந்தப்போ தான் உங்கள் ஒய்ஃபோட லங்ஸ் என் பொண்ணு கிடச்சிது. என் பொண்ணு உயிரோடு இருக்கான்னா அதுக்கு உங்கள் அம்மா தான் தம்பி காரணம். அதான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு. உங்களுக்கு ஏதாவது என்ன வேணாலும் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு கேட்குறது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது. எதுவுமே வேணாம் சார். உங்கள் பொண்ணு இனிமேல் சிகரெட் பிடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காது சார். வேணாண்டான்னு சொல்லினே இருப்பான். நான் தான் கேட்கல. உடம்பு பார்த்துங்க ப்ளீஸ். நாங்கள் அப்புறமா வரோம். வாமா. நான் தான் கொண்டேன். ஃபோனை எடுத்துருந்தேன். ஃபோனை எடுத்துருந்தேன். அம்மா உயிரோட இருந்திருக்கு. எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன பண்ணேன்? நான் வேணும் பண்ணல. பேசாமல் நானும் செத்துறேன். அதான் கரெக்டாக இருக்கும். அழுக நிறுத்துறா. இப்போ அழுது என்ன போகுது? நான் கூட தான் 4-5 தடவை ஃபோன் அடிச்சு எடுக்காமல் வந்திருக்கேன். அப்போ போயிருந்தா நான் கொண்டதாயிருமா? இது முடிஞ்சது, போயிட்டா. எந்திரிச்சு போய் வேலையை பாடுறேன். அப்பா, என்ன சார் இவ்வளோ பெரிய இடம்? தனியா எப்படி சார்? நர்வஸாக இருக்குது சார். அப்பா ஒருத்தரை சூஸ் பண்ணா தப்பவே தப்பாது. நான் சொல்கிறேன், உங்களால் முடியும். ஏன் நாங்கள் சொன்னால் முடியாதா? எங்கள் அம்மா கூட இப்படி தான். எப்போவுமே உன்னால் முடியும்டான்னு பாசிட்டிவாக என்கரேஜிங்காக பேசுவாங்க. எப்படி அம்மா சென்டிமெண்ட்டை போடுறான் பார். என்ன பார்க்குறீங்க? எல்லாம் தமிழ்நாட்டோட பெரிய பெரிய பில்டர்ஸ். இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு செம காம்படிஷன். ஏன் சார்? கவர்மெண்ட் சொத்து இல்லை, 100 கோடி 200 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு ஈஸியாக ஆட்டையாக போடலாம்ல. சார் இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது. வாங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அழகு. மேடம், நீங்கள் உண்மையாக உங்கள் மனசுக்கு தோன்றதை பட்ஜெட்டாக கொடுங்க. பாக்கி கடவுள் கையில். சத்தியமாக டெண்டர் நமக்கு தான். இந்த மாதிரி டெண்டர்லாம் நம்மளை தாண்டி எவனும் எடுக்க மாட்டான். இதில் சிமெண்ட்டு செங்கல்லாம் நம்மக்கிட்ட தான் போகணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே நமக்கு தான். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தானே 1 வருஷமாக கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. டெண்டர் வேறு ஒருத்தர் கொடுத்தாச்சு. நீங்களும் ஆஃபீஸில் போய் கேட்டுங்க. யோ, என்னமோ சொன்ன டெண்டர் எப்படி அக்கை விட்டு போச்சு? தம்பி, உள்ள நம்மளால ஒருத்தன் இருக்கான் தம்பி. எப்படி சொதப்பிச்சுனே தெரில. இந்த அவனுக்கு அடிக்கிறேன். யோ, என்னையா டெண்டர் எப்படியா நம்ம கை விட்டு போச்சு? சார், எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். புதுசாக வந்த ஆஃபீஸர் எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றான். ஆஃபீஸர் பக்கத்தில் தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் சார். ப்ளீஸ் சார். சார் யோ ப்ளீஸ் சார். யோ தம்பி, அவன் ஏதோ வளர்றான். மேட்ரு அப்பா கிட்ட கொண்டு போயிடலாம் தம்பி. அப்பா உள்ள போது கரெக்ட் பண்ணிவிடுவார். இது என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கே போய் அப்பா கிட்ட ஹெல்ப் நின்னா இவ்வளோ பெரிய கம்பெனி என்கிட்ட எப்படி ஒப்படைப்பார்? இது நம்மளே முடிக்கணும். நாமளே முடிக்கிறேன்னா அதான் டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. டெண்டர் எடுத்துகிட்டு அதை சரியாக பண்ணாமல் கவர்மெண்ட் சொத்து வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? டெண்டர் கையை விட்டு போயிடும். அடுத்து குறைஞ்ச பட்ஜெட் யாருதோ அவங்களுக்கு போயிடும். ப்ராஜெக்ட் அவன் கையை விட்டு போகிறது நான் பார்த்துக்கிறேன். இதே டெண்டர் நமக்கு வரதை நீ பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட் ரகு. தம்பி, அவன் தான். எனக்கே தோணுச்சு அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு. கரெக்டாக ஆகிற செலவு மட்டும் பண்ணால் அதோட ஏன் சார் ஜாஸ்தி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நீங்கள் வெங்கட் சுப்ரமணியம் பையன் அருண் சுப்ரமணியம் தானே சார்? நான் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஏ, தேங்க்யூ சார். இவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஏன், அவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது, ஆனால் இந்த மாதிரி லோக்கல் பசங்களை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. சார் வண்டி எங்கே சொல்லுது?
இல்லை சார் நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்ன தப்பாக இருக்குது? இல்லை சார் இந்த காலம்லாம் இப்படி வரவே கூடாது சார். எல்லாமே மாறி மாறி இருக்குது சார். கொடுங்க. முன்னாடி இங்கே எக்ஸ்ட்ரா 3-4 காலம் வேறு சார். ஆமாம் ரகுவரன், என் பிளானே இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது சார். சார் எவ்வளோ பணம் சார், ஏதோ தப்பு நடந்துருக்கு சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார். எம்டி என்ன சார் சொல்லுவேன், நம்பி கொடுத்தாரு சார். இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் அந்த ஜீவன் தான். அவனை போய் என்னன்னு கேட்போம். மிஸ்டர் ஜீவன், நான் என்ன பிளான் கொடுத்தா நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்க சவுண்ட் சொல்யூஷனில்? நீங்கள் கொடுத்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எங்க நான் கொடுத்த பிளான் காட்டுங்க. இதான் நான் கொடுத்த பிளான். இதே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க சார். இது நீங்கள் எங்கிட்ட கொடுத்த பிளானே கிடையாது. ஸோ அந்த பிளானை கொண்டாங்க. இதுதான் நீங்கள் கொடுத்த பிளானு. யோ இது ஏன் பிளான் சார்? ஏன் பிளானே கிடையாது சார். நான் கொடுக்குவேன். யோ என்ன விளையாடுற நீ? யார் விளையாடுறா சார்? இவர் தப்பாக ஒரு பிளானை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு. இதுக்கு தான் சார் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக போடணும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஜீவன், ஒரு இன்ஜினியர் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லாட்டி எம்டிட்ட போக வேண்டியதாக. உங்கள் எம்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. வேலை தெரிலன்னா தெரிலன்னு தானே சொல்லுவான். ஜீவன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இவ்வளோ காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ வேஸ்ட் பண்ணிட்டு என் மேலே பழைய தூக்கி போறியா? போய் வேலையை கற்றுக்கிற வழியை பார். டேய் என்னையா பார்க்குறீங்க? நாளைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமல் அலைன்மெண்ட்டை மாற்றிருக்கான்னா நிச்சயமாக இது ஏதோ ஃப்ராட் தனம் இருக்கணும். இது உங்கள் தப்பு இல்லை. 10 டிவிஷன் ரகுவரன். உங்களால் எப்படி தனியாக அத்தனையும் பார்க்க முடியும்? நம்பி விட்டோம். என்ன மிஸ்டர் ரகுவரன், பில்டிங் தப்பாக கட்டிருக்கீங்களாமே? அதுதான் தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடைச்சா எல்லாம் தப்பாக தான் நடக்கும். மிஸ்டர் ரகுவரன், ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த தேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, அப்படி சின்ன டெண்டர் எடுக்கணும். நேராக நீங்கள் 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தால் நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா? இப்போ என்ன கண்ணா பண்ண போகிறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடித்து, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு நினச்சா எனக்கே தலை சுற்றுது. டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஹை குவாலிட்டி சிமெண்ட்டு, செங்கல், கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டீங்களா? 30 கோடி லாஸ் ஆகிடாது ஜீவன்? ஆமாம் சார். 170 கோடியில் 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாமா? என்ன ஜீவன்? கஷ்டம்தான் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்கள் 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டார் உத்தம புத்தர். பரம்பரையாக இதுக்காகவே வாழ்கிறவங்க நாங்கள். உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்கள் லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்கெலாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்தை ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல? அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன். That's right. Yeah.